அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்து கிட்னி ஸ்டோனுக்கு என்ன டயட்டுங்க டாக்டர். இதுதான் எனக்கு 90% பேஷண்ட்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி வந்து இதுதான். ஒன் ஸ்டோன் வந்து என்ன டயட் இருக்கணும், என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்கிறது கவனம் கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அதாவது கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணம் வந்து அதுல இருக்கிற, உங்களுக்கு ஏற்கனவே பல வீடியோல நான் சொல்லியிருப்பேன். இது வந்து பேசிக்கலி ஒரு கெமிக்கல் ப்ராப்ளம். கால்சியம் ஆக்சலேட், யூரிக் ஆசிட்னு சில கெமிக்கல் வந்து கல் உருவாகக்கூடிய கெமிக்கல் நம்ம உடம்புல இருக்கும். எல்லாத்துக்குமே இருக்கும். அது அளவுக்கு அதிகமா உருவாகிறதோ இல்ல கல் உருவாகாம தடுக்கக்கூடிய சிட்ரேட் அந்த மாதிரி சில கெமிக்கல் இருக்கும். அதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய கெமிக்கல் குறைவா இருக்கிறதுனால வருது. கல் உண்டு பண்ணக்கூடிய கெமிக்கல் ஜாஸ்தியா இருக்கிறதும், கல் வராம தடுக்கக்கூடிய கெமிக்கல் கம்மியாகிறதும் தான் காரணம் இந்த கல் வருது. டயட்டுங்கிறது ஒரு 10 to 20% தான் நம்ம டயட்டை சொல்லணும். ஸோ இருந்தாலுமே அந்த டயட்ல என்னென்னலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமனா காலங்காலமா நம்மளுக்கு வந்து பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க. ஒரு 50 ஐட்டம் லிஸ்ட் கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா தக்காளி, முட்டைகோஸ்னு ஆரம்பிச்சு பெரிய லிஸ்ட். பால் குடிக்கக்கூடாது, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு அட்வைஸ். ஸோ நான் இன்னைக்கு சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். ஜஸ்ட் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க வந்து ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கவனிச்சுட்டீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அட்வைஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைட்ரேஷன் அப்படிங்கிறதா. யூனிவர்சலா என்ன டைப் ஆஃப் ஸ்டோனுங்கிறது நம்மளுக்கு கணக்கு இல்லை. ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நல்ல தண்ணி குடிக்கிறதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ். யாரு கேட்டாலும் ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து டயட்டை விட முக்கியம் வந்து தண்ணி குடிக்கிறது தான். குறைந்தது ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர்ஸ் ஆகுது தண்ணி குடிக்கணும். அதாவது நீங்க 3 லிட்டர்ஸ் யூரின் வெளியே வரணும் அப்படின்னா, நீங்க வந்து வெயில்ல அலைவீங்க, நீங்க வந்து மார்க்கெட்டிங் தொழில இருக்கீங்க, எப்பவுமே உங்களுக்கு நிறைய வேர்க்கும் அப்படின்னா, நீங்க 4 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ஸ் குடிச்சாலும் தப்பில்லை. அப்பதான் உங்களுக்கு அந்த அட்லீஸ்ட் 3 லிட்டர்ஸ் ஆஃப் யூரின் வரணும். 3 லிட்டர்ஸ் யூரின் வரணும்னா நீங்க எவ்வளவு தண்ணி குடிக்கணுங்கிறது உங்களோட உடல் வாகு, நீங்க என்ன வேலை செய்றீங்கிறது பொறுத்து இருக்கு. நிறைய தண்ணி குடிச்சீங்கன்னா என்ன பிரின்சிபல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணி நிறைய குடிச்சீங்கன்னா அந்த கெமிக்கல் எல்லாம் வந்து என்ன ஆகும்னா அடிச்சுட்டு வந்துடும். அந்த கெமிக்கல் வந்து கிட்னில வந்து அது வந்து ஒரு கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும். சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் உங்களுக்கு வந்து ஸ்டோனா ஃபார்ம் ஆகும். ஸோ நிறைய தண்ணி குடிச்சீங்கன்னா அந்த கிறிஸ்டலா இருக்கும் போதே அது வந்து யூரின்ல அது தள்ளிட்டு வந்துடும். ஸோ டைல்யூட் ஆயிடும். ஸோ அப்போ வந்து அந்த கல்லு ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த உப்பு ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா, உப்பு வந்து ஸ்டோனா ஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலாக அது அப்பவே அது யூரின்ல அடிச்சுட்டு வந்துடும். அதுதான் ஹைட்ரேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த ஹைட்ரேஷன் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் டயட்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கால்சியம் ஆக்சலேட், யூரிக் ஆசிட், சிஸ்டைன் அண்ட் ஸ்டோயிக் ஸ்டோன். இதெல்லாம் தான் காமனான ஸ்டோன்ஸ். பாத்தீங்கன்னா இதுல கால்சியம் ஆக்சலேட்டுக்கு என்ன, யூரிக் ஆசிட்க்கு என்னங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். மற்ற ஸ்டோன்ஸ்க்கெல்லாம் டயட் ஒரு பெரிய வேல்யூவே கிடையாது. ஸோ கமிங் டு காமன் டைப் ஆஃப் ஸ்டோன் வந்து கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் தான். அதுல என்னன்னா, காமனா நம்மளுக்கு இருக்கிற மித்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கால்சியம் தான் ஆபத்து, அதனால பால் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது மிக மிக தவறான ஒரு அட்வைஸ். ஏன்னா கால்சியம்ங்கிறது உடம்புக்கு ரொம்ப முக்கியம். நீங்க வந்து நம்மளுடைய போனுக்கு, நம்மளுடைய மசிலுக்கு, நம்ம பிரெயினுக்கு, நம்ம ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்குமே கால்சியம் முக்கியம். கால்சியம் இல்லாம உடம்புல ஒரு செல்லும் கூட இருக்க முடியாது. அதனால கால்சியம்ங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே கூடாது. நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, மில்க் வந்து மினிமம் 2 to 3 கிளாஸஸ் எடுக்கணும். அது நீங்க பிளெயின் மில்கா இருக்கலாம், காஃபியா இருக்கலாம், டீ இருக்கலாம், கம்பல்சரியா நீங்க மில்க் எடுக்கணும். மில்க் எடுக்காம விடக்கூடாது. அப்போ என்ன கல்பிரிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆக்சிலேட் தான். இந்த ஆக்சிலேட்ல தான் பிரச்சனை. ஸோ ஆக்சிலேட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நல்லது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். ஸோ ஆக்சிலேட்டர் என்ன எதுலாம் ஜாஸ்தி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பசலைக்கீரை, ஸ்பினாச்னு சொல்லுவோம். அந்த பசலைக்கீரையில மட்டும்தான் வந்து ஆக்சிலேட் ஜாஸ்தி இருக்கு. உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அட்வைஸ் கீரையே எடுத்துக்கூடாது. கீரையில அவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு. கீரை வகைகள் வந்து பல கீரை வகைகள் இருக்கு. அதுல ஸ்பினாச் மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணா போதும். பசலைக்கீரை மட்டும் அவாய்ட் பண்ணா போதும். மீதி எல்லா கீரையும் எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம், எந்த ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் சாக்லேட்ஸ், அப்புறம் வந்து ஆல்மண்ட்ஸ், அந்த கேஷ்யூ நட்ஸ் எல்லாம், இதெல்லாம் தான் வந்து நம்ம ரொம்ப சிம்பிள். இவ்வளவுதான். இது மட்டும் ஞாபகம் போதும். இதை மட்டும் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க இல்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். சப்போஸ் உங்களுக்கு நட்ஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ் எடுக்கணுங்க, வேற ஏதாவது டோட்டல் அவாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் நான் அந்த சொன்னேன் இல்லைங்களா, அந்த மில்க் வேண்டான்னு சொல்றீங்களா, மில்க் வந்து நம்மளுக்கு நல்லது. ஏன் சொல்றேன்னா, இந்த நட்ஸ் அண்ட் கேஷ்யூல இருக்கிற ஆல்மண்ட் வந்து நம்ம சாப்பிடும்போது நீங்க கூட வந்து கேர்டோ இல்ல வந்து மில்கோ இல்ல சீஸோ எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த கால்சியம் வந்து என்ன பண்ணா இன்டெஸ்டைன்ல போய் அந்த ஆக்சிலேட்டோட பைண்ட் பண்ணி அது வந்து பிளட்ல அப்சர்வ் ஆகாம அது மோஷன் வழியா வந்துடும். ஸோ நீங்க மில்க் கொடுக்கறது கல் வராம தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க ஆக்சிலேட் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கிறீங்கன்னா கூட வந்து மில்கோ சீஸோ கேர்டோ எடுத்துட்டீங்கன்னா, அப்ப என்ன ஆகும்னா அங்க இருக்கிற கால்சியம் வந்து அந்த ஆக்சிலேட்டை வந்து இன்டெஸ்டைன்லயே அது ரெண்டும் பைண்ட் ஆகி பிளட்லயே அப்சர்வ் ஆகாம அது மோஷன் வழியா வெளியே வந்துடும். இல்லாட்டி என்ன ஆகும்னா, ஆக்சிலேட் மட்டும் தனியா இருக்கு, கால்சியம் இல்லைன்னா என்ன, ஆக்சிலேட் வந்து பிளட்ல குடல்ல இருந்து பிளட்ல கலந்து அது உடம்புல இருக்கிற கால்சியம் கூட சேர்ந்து கால்சியம் ஆக்சைட் ஸ்டோனா உருவாகும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிலேட் ரிச் ஃபுட் அவாய்ட் பண்றது. ரெண்டாவது பேரிங் வித் கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் லைக் மில்க், கர்ட் அண்ட் சீஸ், அது பார்த்துங்க. மூணாவது வந்து சோடியம். ஸோ அதாவது உப்பு கம்மியாக எடுத்துக்கிறது. சால்ட் சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா, ஸோ சால்ட் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன் சால்ட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தங்க, சால்ட்ல சோடியம் தானே இருக்குங்க, அதுல இருந்து கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய சால்ட் சோடியம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நிறைய சோடியம் வந்து கிட்னில அந்த யூரின்ல வரும்போது அது வந்து கால்சியத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுங்களேன், ஆக்சைட் கூட சேர்ந்துச்சுன்னா கால்சியம் ஆக்சைட் ஸ்டோன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஸோ அதனால சோடியம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அப்போ வந்து உப்பே சேர்த்துக்கூடாதுங்களா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. நீங்க மாவுக்கு போடுறீங்க, குழம்பு ரசத்துக்கு உப்பு போடுறீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆடட் சால்ட் இருக்கக்கூடாது, சால்ட் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கக்கூடாது. ஆடட் சால்ட் வந்து லைக் நீங்க வந்து பிக்கிள்ஸ், சிப்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணலாம். ஊறுகாய், சிப்ஸ் இந்த மாதிரி நிறைய உப்பு இருக்கிற ஐட்டங்களை டோட்டலா அவாய்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிம்பிளான அட்வைஸ் தான். ஒன்றும் பெரிய நீங்க காம்ப்ளிகேட்டடா ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. எக்ஸ்ட்ராவா சால்ட் போட்டு எடுத்துக்காதீங்க எந்த ஃபுட் எடுத்தாலும். இவ்வளவுதான். பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா சிம்பிளான அட்வைஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதை பொறுத்து கால்சியம் ஆக்சிலேட். அடுத்தது யூரிக் ஆசிட். யூரிக் ஆசிட் கூட மெயின் கல்பிரிட் என்னன்னு கேட்டீங்கன்னா நான்வெஜ் ஃபுட்ஸ் தான். ரெட் மீட்ஸ், பர்டிகுலர் லிவர், கிட்னி அந்த அந்த இதை வந்து ஜாஸ்தி சாப்பிட்டோம்னா அதுல வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் யூரிக் ஆசிட் இருக்கும். அப்போ யூரிக் ஆசிட் ஸ்டோன் வந்து அனிமல் புரோட்டீன் தான். அதுக்கு பதிலாக நீங்க பிளான்ட் டிரைவ்டு ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்கும். அந்த பிளான்ட் டிரைவ்டு ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது டோட்டலா அவாய்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்ற கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோனுக்கு கிட்டத்தட்ட கால்சியம் ஆக்சிலேட்டுக்கு என்ன சொன்னோமோ அதே டைப் ஆஃப் அட்வைஸ் தான் நம்ம சொல்லுவோம். மற்ற ஸ்டோன்ஸ்க்கெல்லாம் வந்து டயட்டரி அட்வைஸ் பெருசா கிடையாது. ரொம்ப சிம்பிளான அட்வைஸ் தானே தவிர நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி என்னென்ன டயட்னு சொல்லி வரிசையா இருக்கு எல்லாத்தையும் நீங்க 50 ஐட்டத்தை நீங்க அவாய்ட் பண்ணணுங்க அவசியமே கிடையாது. நான் சொன்ன சிம்பிளான இந்த 4 ஐட்டங்களை அவாய்ட் பண்ணீங்கன்னா போதும். இது எல்லாத்தோட மறுபடியும் நான் திரும்ப இன்சிஸ்ட் பண்றேன், இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் தண்ணி நிறைய குடிக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு 3 லிட்டர்ஸ் யூரின் வெளியே வர அளவுக்கு நீங்க தண்ணி குடிக்கணும்னா அப்ப நீங்க பாத்துங்க அட்லீஸ்ட் 4 to 5 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும். நிறைய மார்க்கெட்டிங் தொழில இருக்கீங்க, நிறைய உங்களுக்கு வேர்க்குன்னா 5 லிட்டர்ஸ் வரைக்கும் எடுத்துறது தவறு கிடையாது. அதுலதான் சிம்பிளான அட்வைஸ். நீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது சிறுநீரக கற்கள் மறுபடியும் வராம உங்களால தவிர்க்க முடியும். நன்றி.